ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நியர் 2025 லார்ட் கணேசா மெசேஜ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதை பார்க்காதவங்க அதை பார்த்து அவருடைய blessings என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போது நமக்கு 23 டிசம்பர் மண்டே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். விநாயகருடைய மெசேஜ் என்ன, லார்ட் கணேசா மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சம்வாட் என்ன சொல்கிறாருன்னா, சில அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்களே சரி உங்களுக்குள்ளேயும் சரி ஒரு உங்களுக்கான ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்திக்கோங்க அப்படி சொல்கிறாரு. சொல்லப்போனால் வந்து அந்த ஈகோ அப்படின்றது இல்லாமலும் இருக்க முடியாது நம்மளால். அது எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸை சுற்றி இருக்கிற எல்லாரோடையும் ஒரு இணக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, உங்களுக்கான உறவுகளாக அவங்க இருக்கிற மாதிரி இருக்கட்டும் உங்களுடைய பிஹேவியர் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்பு செய்கிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. ஹெல்ப்பு கேட்குறன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து கேட்கலாம், ஓகேவா? அண்ட் அப்படி ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்குது டிஃப்ரெண்ட்டாக. ஸோ சப்போஸ் சம்வாட் உங்களுக்கு இந்த டேயில் ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஏதாவது வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள், ஓகேவா? அந்த ஒரு மெசேஜ் வந்து தெரியுது. அண்டு பார்த்தோன்னா ஓவராலாக பார்த்தா நிறையா சக்ஸஸ் தெரியுது, ரீயூனியன் தெரியுது, அண்டு மேனிஃபெஸ்டேஷன் தெரியுது, அப்புறம் நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் மோரோவர் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுடைய எஃபர்ட்டு ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கீங்க. மேபி நீங்கள் மணி ரிலேட்டடாக பண்ணியிருப்பீங்க, இல்லை ஜாப் தேடி இருப்பீங்க, ஜாபுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, இல்லைனா நிறைய ஏதோ படிக்கிறீங்க அப்படின்னா எஃபோர்ட் போட்டிருக்கிறீங்க. அண்டு அந்த எஃபர்ட்டுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நியூ பிகினிங் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, அண்ட் நிறையா அதுதான் ஏஸ் ஆஃப் பென்டிக்கிள், ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸு, அண்ட் ஈவன் பாட்டம் ஆஃப் த டெக்ல ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் வான்ஸ், எல்லா ஏஸுமே பார்க்க முடியுது. வாவ்! ஸோ இங்கே பாட்டமில் பார்த்திங்கன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது, இங்கே ஏஸ் ஆஃப் வான்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ ஒரு புது உறவுகள் உங்களுக்கு ஏற்படலாம், ஆறு சில பேருக்கு ரீயூனியன் ஏற்படலாம். பட் எனிகோ அங்கே சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் போராட்டமாக இருக்கலாம். அதுதான் அந்த ஈகோ பற்றி லார்ட் கணேசா சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தோன்றுறது கரெக்டு அப்படின்றதுல நீங்கள் உறுதியாக இருங்க, ஓகேவா? இங்கேயும் வந்துட்டு ஒரு ஈகோ இஷ்யூ தெரியுது, ரைட்? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணணும். அப்புறம் புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கான சீட்ஸ் வந்து விதைப்பீங்க அப்படின்றதும் தெரியுது கண்டிப்பாக. ஸோ நல்ல ஒரு சின்ன ஒரு ஆஃபர் மாதிரி வரலாம். அது உங்களுக்கு சின்னதாக தரலாம், ஆனால் அது ஒரு ஃப்யூச்சருக்கான ஒரு விதைன்னு சொல்லலாம். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுக்க போகுது அப்படின்றது தெரியுது, ரைட்டா? அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு குட் கம்யூனிகேஷன் வரலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சில விஷயத்தில் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறீங்க, பாஸ்ட்டை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு ஆக்ஷன் எடுக்கலை, குழம்பி போயிருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம். யூ ஜஸ்ட் டேக் ஒன் சிங்கிள் ஸ்டெப். ஓகே, ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஒரு குட் கம்யூனிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அண்ட் டெத் கார்டு, வேர்ல்டு கார்டு இதெல்லாம் வந்துட்டு மேஜராக இருக்குன்னா, ஸோ ஒரு மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், மெஜிஷியன் இஸ் ஆல்சோ தேர். ஸோ நீங்கள் விரும்புகிற எஃபோர்ட் போடுற நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் எதை வந்து விரும்புகிறீங்களோ அதை உங்களால் சாதிக்க முடியும், ஓகேவா? அண்டு சம்திங் முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் வந்து உங்களுக்கு வருது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மணி ரிலேட்டடாகவும் இருக்குது, லவ் ரிலேட்டடாகவும் இருக்குது, அப்புறம் நீங்கள் எந்த விஷயம் விரும்புகிறீங்களோ அதுலேயும்
ஒரு நியூ பிகினிங் இருக்குது, கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும், ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நிறைய ஏசஸ் இருக்கு. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஈகோனால் சுற்றி இருக்கிற எதையும் ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். உங்களுடைய அன்புனால் அதை வந்து டீல் பண்ணுங்கள் அப்படின்றது தெரியுது. ஸோ ஒரு அதிகமான அன்போடு வந்து டீல் பண்ணுங்கள், ஒரு தாய்மை உணர்வோடு. ஓகேவா? அது கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கலாம், அது கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் தெரியுது. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா உங்கள் பர்சனுக்கு வந்து லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கலாம், வருவாங்க. ஒரு பர்சன் வராங்க, ஒரு பர்சன் ஆல்ரெடி உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. சம்வாட் சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து யார் சைடு ஈகோ இருக்குதோ அவங்க வந்து அதை கடந்து வர்றதுக்கான வாய்ப்பு தெரியுது கண்டிப்பாக. ஸோ அவங்க இது வரைக்கும் பிளாக்கடாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, இந்த பிளாக்குடு வந்து ஓகேவா அப்படின்றது. ஸோ அவங்க ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க, டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அண்டு ஒரு நியூ பிகினிங் வேணும், ஏற்படுத்தணும் அப்படின்னும் நினைப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சக்ஸஸ்க்கான வாய்ப்பு நிறையா தெரியுது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ ஒரு குழப்பம் தீரும் அப்படிங்கிறதும் தெரியுது. சில பேர் அவங்க ஆக்ஷன் எடுக்காமல் அவங்க கம்யூனிகேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்றது மேபி உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு மேபி சம்வாட் ஈகோ வந்து தடுக்கலாம். அதை தாண்டி உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ குயின் ஆஃப் கப்ஸுமே வந்து ஒரு இன்ட்யூட்டிவ் பர்சன், அதனால் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அப்போ என்ன இன்ட்யூஷன் சொல்லுது அப்படின்றத வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். வேறு ஏதாவது பிளெஸ்ஸிங்ஸ் என்ன பார்க்கலாம்? சக்ஸஸ் இருக்குது, சில பேருக்கு ட்ராவல் இருக்குது. ஓகே, அண்டு சில பேர் நீங்கள் அப்ராட் போகணும் அப்படின்னு எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஏன்னா எல்லா ஏஸும் உள்ளே வந்துருச்சு. ஸோ நல்ல ஒரு எஃபர்ட்டை போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு டேவாக இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ்? ஃபீலிங் டை டவுன் ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட். நீங்கள் வந்து அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம், எல்லாமே உங்களை கட்டி போட்ட மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதை வந்து விட்டுருங்க. ஓகேவா? ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அ பவர்ஃபுல் ஃப்ரெண்ட். ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு, அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும், இல்லை ஹெல்ப்பு கிடைக்கும். மணி வில் பி கம்மிங் டு யூ. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது இல்லையா? நியூ ஜாப், நியூ பிகினிங், ப்ரமோஷன், சக்ஸஸ், மணி. ஓகே, பிஸ்னஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அது எல்லாமே கிடைக்கும். சப்போஸ் இது நாள் வரைக்கும் நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, டெசிஷன் எடுக்காமல் ஏதோ ஒரு விஷயத்தில் மணி ரிலேட்டடாக மேபி புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட, சம்திங் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அஃப்ரெஷ் அப்படின்னா கூட, ஒரு குழப்பம் இருந்தது அப்படின்னா அது வந்து தெளிவு கிடைக்கும். பே அட்டென்ஷன் டு யுவர் ஒர்க். ஓகே, உங்களுடைய வேலையில் வந்து கவனம் செலுத்துவீங்க. செலிப்ரேஷன், ஃபன், என்ஜாய்மெண்ட். வாவ், அதுவும் நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. வெரி நைஸ். பெல் அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். விஷஸ் கிராண்டட், ரைட்? நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கும்.
அப்படின்றத பார்க்க முடியுது. எக்ஸலண்ட் டே. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care. Bye bye.